அதே களப்போர், அதே காயங்கள், இன்னும் சொல்ல போனால் உயிரோடு உயிராக இருந்து அவர்களை காத்தவர்கள் என்று பார்த்தால் அது சசிகலா அவர்களை தான் சாரும். 88 தேர்தலை சந்திப்பது என்பது அதுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு முதல் தேர்தல். சேவல் சின்னத்தில் நின்று 27 எம்எல்ஏக்களை வெற்றி பெறும்போது அவருக்கு உடன் இருந்தவர், அவருக்கு உறுதுணையாக இருந்தவர், அதற்கான வியூகங்களை வகுத்தவர் திருமதி சசிகலா. உடன்பிறவா சகோதரி என்று அவர் அழைக்கப்பட்டாலும் உண்மையிலேயே அவர் இன்னொரு ஜெயலலிதா தான். மரியாதைக்குரிய ஆசிரியர் ஷியாம் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவோடு எல்லா நிலையிலும் உடன் இருந்தவர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து அவருக்கு யூகங்களை வகுத்து தந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த கூடுதலான வார்த்தைகள் தான் இதை மிகைப்படுத்தி அவர்களாகவே காட்டுகிறார்கள் என்ற ஒரு பார்வை பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அவர் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை பிரயோகிக்கிற துணிச்சல் உண்டா என்பதும் நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை பற்றி உயர்வாகவும் சிறப்பாகவும் சொன்ன வாசகங்களை, அவருடைய செய்தியை வெளியிட்ட தந்தி தொலைக்காட்சி ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்களை பற்றி சொன்ன எதிர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரங்கத்திலே, இந்த நிகழ்ச்சியிலே வெளியிட்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இரண்டுமே ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது முடிவெடுத்து விட்டார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளராக வரப்போகிறார். அந்த அடிப்படையில் நாமும் அதை ஒற்று செல்வோம், ஏற்றுக்கொள்வோம், அதை வழிமொழிவோம் என்ற அடிப்படையில் இந்த விவாதம் அமைந்துவிடக் கூடாது என்று நான் கருதுகிறேன். விவாதத்தை நீங்கள் திசை திருப்ப வேண்டும், அதை நான் அனுமதிக்க முடியாது. தனிப்பட்ட பிரச்சனை ஏன் அந்த விவாதத்தை நடத்துகிறது? இது அவருடைய பிரச்சனை. ஏன் நீங்கள் நடத்துகிறீர்கள்? ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வேலைகளா நீங்க வேலையா வந்திருக்கீங்க? என்ன உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்களா? சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா?